ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம் சேஞ்சிங் விலாக்ஸ். வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி ஒரு விலாக்ஸ் பார்க்கலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு நன்றி சொல்லணும், அந்த தருணம் வந்திருக்கோம். என்னென்னா, நேற்று நாங்கள் பெரியபாளையத்து கோயிலுக்கு போயிருந்தோங்க. ஆக்சுவலி பெரியபாளையத்து கோயிலுக்கு நேற்று நல்லா கூட்டம் இருந்தது. உள்ளே ஃபோன் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் வெளியில் வரைக்கும் தான் எடுத்தோங்க. அது வரைக்கும் தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக எதுக்கு பெரியபாளையத்து கோயிலுக்கு போயிருந்தோம் அப்படின்னா, இந்த விஷயத்த உங்கள் கூட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிக்கணும். ஏன்னா இது முக்கியமான விஷயம். என்னென்னா, ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுங்க. எங்களோட ஒரு வண்டி தொலைஞ்சு போயிடுச்சு. நைட்டு வச்சுருந்த வண்டி காலையில் இல்லை. அப்புறம் அதுக்குண்டான ப்ரொசீஜர்லாம் கூட நாங்கள் ஃபாலோ பண்ணோம். பட் அது என்னென்னா, எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் கிடைக்காது, அதெல்லாம் இப்போ எப்படி கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு டிசப்பாயிண்டட் பண்ணாங்க. பட் நாங்கள் பண்ணுற முயற்சி பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் குரூப்பில் எல்லாமே மெசேஜ்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் ஒருத்தவங்கக்கிட்ட கேட்டதுக்கு, இல்லை வண்டி கிடச்சிரும் அப்படின்னாங்க. அப்புறம் அம்மா அந்த பெரியபாளையத்து அம்மாவுக்கு வேண்டிக்கிட்டோம். அதனால தான் இன்றைக்கி எப்படின்னா, அந்த வண்டி கிடச்சிடுச்சு. நம்ம யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு அந்த வண்டியை நம்ம கொடுத்துட்டோம். ஏன் இந்த விஷயத்த உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னா, ஆக்சுவலாக இப்போ சேனல் முன்னாடி வசூர் ஃபுட்ஸ்னு இருந்தது. வசூர் ஃபுட்ஸுன்றது ஒரு 2 நேமோட வச்சு தான் நாங்கள் அந்த வசூர் ஃபுட்ஸ்னு வச்சுருந்தேன். பட் எனக்கு அப்புறம் என்னென்னா, இது என்னோட வெறும் நேம் வச்சு தான் பண்ணுறோம். ஏதாவது நம்ம ஒரு வேர்டை பார்க்குறோன்னா, நம்ம லைஃப் எவ்ரிடே பார்க்கும்போது இம்பேக்ட் ஆகணுன்னு தான் நான் டைம் சேஞ்சிங்ன்ற வேர்டை நான் மாற்றினேன். ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்துக்கும் ஒரு நேரம் மாற்றிட்டே இருக்கும். இன்றைக்கி எக்ஸாக்டாக இந்த இன்சிடெண்ட் நடந்தது. அதனால தான் அந்த பேர் மாற்றுறதுக்கு உண்டான ரீசனும் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த டே என்றைக்கு எங்களுக்கு அந்த வண்டி காணாமல் போயிருந்ததோ அன்றைக்கி நிலமை வேறு இருந்தது. எப்படி நம்ம அவ்வளோ பெரிய அமௌண்ட் அவங்களுக்கு கொடுப்போம், செய்வோம் அப்படிலாம். இன்றைக்கி நேரம் ரொம்ப மாறி நம்ம அவங்களுக்கு அந்த வண்டி எப்படி கொடுத்தாங்களோ அந்த வண்டியை நம்ம திருப்பி கொடுத்துட்டோம். அந்த அம்மனோட அருளால். அதனால் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. யாரெல்லாம் இந்த வண்டிக்காக குரூப்பில் வச்சுருந்தாங்க, டெய்லி கேட்டுட்ருந்தாங்க, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்கள்கிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருக்க காரணம் என்னென்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு யாருன்னா அதெல்லாம் எப்படி ஆகும், அதெல்லாம் நடக்காதுன்னுவாங்க. அதனால் நீங்கள் அதெல்லாம் எதுவுமே பொருட்படுத்தாமல் நீங்கள் உங்களோட முயற்சியை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏதோ ஒரு எக்ஸாமோ இல்லை சின்னதாக இப்போ நம்ம பண்ணுறோம் இல்லையா, எவ்ரிடே குக்கிங் பண்ணுறோம். ஸ்டார்டர் யாராவது பிகினர்ஸ் இருப்பாங்க, அதெல்லாம் எப்படி, அதெல்லாம் ரொம்ப ப்ராசஸும். நம்ம பண்ணுறது பண்ணிகிட்டே இருந்தால் அந்த டைம் வரும்போது நம்மளுக்கு அது எல்லாமே சக்ஸஸ் காட்டும். அதுக்கு தான் நான் இந்த விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது நாங்கள் அங்கேருந்து வரும்போது இந்த காயெலாம் அங்கே விற்றுட்ருந்தாங்க. நேற்று வாங்கியிருந்தோம். நீங்கள் இது ஓவராலாக இந்த காய் வாங்குறதுக்கு எவ்வளோ ஆச்சுன்றதை எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா இது நான் ஒரு 3/4 கிலோ, மற்றதெல்லாம் ஒரு கிலோ அப்படி தான் வாங்கியிருந்தேன். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.